வணக்கம் மக்களே. நின்றுட்டு தான் தூங்க முடியுமா? மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, சந்தானம் தான் பார்த்துக்கிறாரு. பிரபல நடிகருக்கு இப்படி ஒரு பரிதாப நிலை ஏற்பட்டிருக்கு. யார் அந்த நடிகர் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். லொல்லு சபா ஆண்டனி குறித்து பலரும் தெரியாத ஒரு தகவல் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிரபலமான நிகழ்ச்சிகளில் ஒன்று தான் லொல்லு சபா. இந்த நிகழ்ச்சி 2003ஆம் ஆண்டு முதல் 2008ஆம் ஆண்டு வரைக்கும் விஜய் டிவியில் ஒளிபரப்பாச்சு. இது முழுக்க முழுக்க நகைச்சுவை நிகழ்ச்சி. இதில் சந்தானம், ஜீவா, லொல்லு சபா, மனோகர், பாலாஜி, சுவாமிநாதன், ஜாங்கிரி, மதுமிதா, மனோகர் உள்பட பல முன்னணி நடிகர்கள் போட்டியாளர்களாக கலந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தான் பல பேர் தற்போது சினிமா உலகில் பிரபலமான நடிகர்களாக திகழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த நிகழ்ச்சிக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருந்தாங்க. இப்போதும் கூட லொல்லு சபா நிகழ்ச்சி அப்படின்னா அதை வீடியோக்களாக ரசிகர்கள் ரொம்பவே விரும்பி பார்த்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்ட ஆண்டனி அவர்கள் தான் ரொம்பவே இப்போ கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. அவர் ரொம்பவே மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு காமெடி நடிகர். இதனைத் தொடர்ந்து இவர் பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி வந்தார். அதன் மூலமாக இவருக்கு சினிமாவிலும் வாய்ப்பு கிடைச்சது. இருந்தாலும் இவரால் பிரபல நடிகராக முடியல. மேலும் கடந்த ஆண்டு லொல்லு சபா நிகழ்ச்சியின் ரீயூனியன் நடந்துச்சு. அதில் பலருமே கலந்துக்கிட்டாங்க. ஆனால் ஆண்டனி கலந்துக்கறல. இது குறித்து கேள்விகளை எல்லோருமே எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டனி குறித்து எந்த தகவலும் தெரியாமலே இருந்துச்சு. இந்த நிலையில தான் சமீபத்தில் பார்த்தோன்னா ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு லொல்லு சபா ஆண்டனியை பேட்டி எடுத்திருக்காங்க. அதில் அவர், எனக்கு லொல்லு சபா நிகழ்ச்சி தான் வாய்ப்பு கொடுத்துச்சு. அதன் மூலமாக சினிமாவில் எப்படியாவது பிரபலமாகிடலாம் அப்படின்னு போராடினேன். ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கல. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. முதல்ல பார்த்தோன்னா நெஞ்சுச்சளி ஏற்பட்டு ஆஸ்துமா பிரச்சனை வந்துச்சு. பிறகு இடுப்புக்கு கீழே முழுவதுமே நீர் கோர்த்து நடக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் சாதாரணமாக மனிதர்கள் போல படுத்து தூங்க முடியாது. படுத்தால் மூச்சு திணறல் ஏற்படும். இதனால சிறிது நேரம் உட்கார்ந்து சிறிது நேரம் நின்றுக்கிட்டே தான் நான் தூங்குவேன். இப்போது என்னுடைய மனைவி, குழந்தைகள் என்னோட இல்லை. நான் சினிமாவில் சாதிக்க வேணும் அப்படின்னு இருந்ததால என்னுடைய மனைவி ஒரு கட்டத்தில் வெறுத்து போய், நீ எப்போ தான் வெற்றி அடைய போற, இனி உன்னோட வாழவே முடியாதுன்னு போயிட்டாங்க. அதே போல் நாங்கள் பிரிந்தது இப்போ வாழ்ந்து வந்துட்டுருக்கோம். என்னை இப்போது பார்த்து கொள்வதற்கு யாருமே கிடையாது. என் மனைவியும் வர்றது கிடையாது. சந்தானம் பேச்சை நான் கேட்கல. என்னுடைய தீய நண்பர்களால் என்னுடைய பணம், வீடு எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. ஆனால் நான் கஷ்டப்படும் நேரத்தில் அவர்கள் எனக்கு உதவலை. சந்தானம் தான் உதவுறாரு. சேஷு அப்பா கூட நான் இருந்திருக்கிறேன், நான் இருக்கேன்டா, பயப்படாதன்னு சொல்லுவார். அவர் இறந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு மனவேதனையில் ஆண்டனி அவர்கள் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லோருக்குமே பார்க்குறவங்களுக்கு கண்களை கலங்க வச்சிருக்கு. அவருடைய நிலைமை சீக்கிரமே சரியாகணும்னு நம்முடைய சார்பாக அவருக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.